பூமிபுத்ரா அல்லாதவர்களான இந்திய சீன மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மாரா எனப்படும் UITM பல்கலைக்கழகத்தில் இடம் வழங்கப்படாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாட்டில் மருத்துவர்களின் பற்றாக்குறையை தீர்க்க யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மாரா எனப்படும் UITM பல்கலைக்கழகத்தில் இந்திய சீன மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை உயர்கல்வி அமைச்சு விவாதிக்கவிருப்பதாக எழுந்த சர்ச்சைகளில் உண்மை இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மாரா எனப்படும் UITM பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு உயர்கல்வி அமைச்சு வாய்ப்பு வழங்கக்கூடாது என UITM பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் புரொஃபசர் டாக்டர் ஷரீன் சாஹிப் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் பதில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். உலுஸ்லாங்கூர் புக்கிட் பெருந்தோங் தொழிற்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையில் வரி செலுத்தாத அந்நிய நாட்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இன்று காலை புக்கிட் பெருந்தோங்கில் இயங்கி வந்த தொழிற்சாலையில் உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகத்தினர் நடத்திய சோதனையில் சுமார் 17 பெட்டிகளில் சுங்க வரி, இறக்குமதி வரி செலுத்தாத அந்நிய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டதாக உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. தேசிய குடிநுழைவுத்துறையினர் கிள்ளானில் உள்ள 18 இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டதில் 142 வெளிநாட்டினரை கைது செய்தனர். கிளாங் உத்தாமா பகுதியில் வெளிநாட்டினரின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதை அறிந்து தேசிய குடிநுழைவுத்துறையின் துணை இயக்குநர் ஜஃப்ரி பின் எம்போக் தாகா தலைமையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 18 இடங்களில் நடத்தப்பட்ட நிலையில் பாஸ்போர்ட், பணியிட உரிமம் இல்லாத 142 சட்டவிரோத குடியேறிகள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பினாங்கு புக்கிட் மெர்தாஜாம் சாலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 3வரை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளதாக சப்ராங் பிராய் மாவட்ட காவல்துறை ஆணையர் எல்மி ஆரிஸ் தெரிவித்துள்ளார். நேற்று காலை புக்கிட் மெர்தாஜாம் தமான் இம்பியான் அல்மா பகுதியில் உள்ள சாலையோர வியாபாரியிடமிருந்து கொள்ளையிட முயன்ற 3வரையும் அவர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் பதிவு எண்களை கொண்டு அடையாளம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட 40 வயது வியாபாரி புகார் அளித்ததன் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். ஜொகூரில் சட்டவிரோதமாக பணியாற்றிய 17 வெளிநாட்டினரை ஜொகூர் மாநில குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர். ஜொகூர் பாரு நகராண்மை கழகத்தின் வணிக தலங்களை வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு செய்ததாக உள்ளூர் வணிகர்களிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் நேற்று காலை 10 மணிக்கு ஜொகூர் மாநில பொருள் சேவை வரி ஆணையம், ஜொகூர் பாரு நகராண்மை கழகம், ஜொகூர் மாநில குடிநுழைவு துறையினர் இச்சோதனையை மேற்கொண்டுள்ளனர். 98 வெளிநாட்டினரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 16 ஆண்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் முகமது ஃபைசால் ஷம்சுடின் தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த பெர்சாத்துவின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக சபாநாயகருக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் என்று பெர்சாத்து கட்சியின் உதவி தலைவர் ஃபைசால் அசூமு தெரிவித்துள்ளார். அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பெர்சாத்து கட்சிக்கானது என்பதால் பெர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட குறிப்பிட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்றத்திலிருந்து தற்காலிகமாக நீக்கும்படியும் சம்பந்தப்பட்ட 6 நாடாளுமன்றங்களிலும் மறு தேர்தலுக்கான நகர்வை பெர்சாத்து முன்னெடுக்கும் என்றும் ஃபைசால் அசூமு தெரிவித்தார். ஜொகூர் உலுத்ராம் காவல் நிலையத்தில் இன்று அதிகாலை நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் கொல்லப்பட்ட 2 காவலர்களும் 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் போலீஸ் படையில் சேர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கான்ஸ்டபிள்கள் அமாட் அசார் ஸ்வாமி அசார் மற்றும் சயாபிக் அமா சைட் ஆகியோர் உலுத்ராம் நிலையத்தின் குற்றத்தடுப்பு ரோந்து பிரிவில் பணியாற்றியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் மற்றும் துணைத் தலைவர் அயோப் கான் மைடின் பிச்சை உட்பட மற்ற படை வீரர்கள் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை 2:45 மணியளவில் சந்தேக நபர் ஒருவர் துப்பாக்கி மற்றும் பாராங்குகளுடன் காவல் நிலையத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் 2 காவல் அதிகாரிகள் பலியாகினர். இந்நிலையில் சந்தேக நபர் 30 வயதுடையவர் என்றும் தென்கிழக்கு ஆசிய தீவிரவாத குழுவான ஜமா இஸ்லாமியாவைச் சேர்ந்தவர் என்றும் தான்ஸ்ரீ ரசாருடின் கூறினார். தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக 19 மற்றும் 52 வயதுடைய அவரது குடும்ப உறுப்பினர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
இன்றைய தாக்குதலை தொடர்ந்து தற்போது ஜொகூரில் உள்ள 20க்கும் மேற்பட்ட ஜமா இஸ்லாமியா உறுப்பினர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் ரசாருடீன் கூறினார். 2002ஆம் ஆண்டு பாலியில் 200 பேர் கொல்லப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்களுக்கு பின்னணியில் ஜமா இஸ்லாமியா இருந்ததாக சொல்லப்படுகிறது. சிங்கப்பூரின் புதிய பிரதமராக லாரன்ஸ் வோங்கை நியமித்ததற்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு விரைவில் மலேசியாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். வோங்கிற்கு தொலைபேசி அழைப்பு மூலம் வாழ்த்துச் செய்தியை தெரிவித்ததாக அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றுவதற்கான உறுதிப்பாட்டை எடுத்துக் கொண்டதாகவும் அன்வார் தெரிவித்தார். 51 வயதான வோங் சிங்கப்பூரின் 4வது பிரதமராக மே 15ஆம் தேதி பதவியேற்றார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.